மாத்துறதுக்கு தான் இந்த பிளைட்ல வந்திருக்கான். இந்த புருஷன்காரனும் ஹார்ட் பேஷண்ட் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்கள விளக்குறதுக்காண்டி ஏர்போர்ஸ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவரு விளக்குறதுக்காண்டி வந்து முயற்சி பண்றாப்புல இவரை பிடிச்சி கடலுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. கடலுக்குள்ள தள்ளி விட்டு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த புருஷன் எட்டி பாக்குறான். கடலுக்குள்ள போன ஆபீசரை முதல்ல வந்து முழுங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ போச்சுடா செத்தோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் தலதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த கொஞ்சம் பேட்ட முதல்ல தின்னுருதுங்க. முதல்ல கரைக்கு வந்ததை பார்த்தோன்னே எல்லாரும் தெரிச்சு போய் ஓடுறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டே இந்த முதலையும் அந்த தீவுக்குள்ள போயிருது. நம்ம ஹீரோ கண்ணாடி போட்டவன் லவர் பாய் 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணா. அப்ப கண்ணாடி போட்டவன் என்ன சொல்றானா, இங்க இருந்த பணங்கள் எதையுமே காணா, எல்லாத்தையுமே முதல்ல எடுத்துட்டு போயிருச்சு போலத்துக்கு உணவுக்காக அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பையன் என்ன சொல்றானா, முதலைங்க உணவுக்காக எப்போதுமே எதையும் சேர்த்து வைக்காது, இங்க வேற என்னவோ இருக்கு, அதுதான் உணவுக்காக கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்க இப்ப நேரம் இல்ல, இங்கிருந்து தப்பிச்சு போனவங்க எங்க போயிருக்காங்க அவங்கள தேடணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள ஐலாண்டுக்குள்ள எல்லாரும் திரும்ப ஓடுறாங்க. கரையில இருந்தவங்க எல்லாத்தையும் முதல்ல துரத்திக்கிட்டு காட்டுக்குள்ள போச்சு பாருங்க. அதை துரத்திக்கிட்டே போக புருஷன் பொண்டாட்டி இந்த பொண்ணு அப்படின்னு 3 பேரு தனியா செப்பரேட் ஆயிடுறாங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் இன்னொரு சைடு ஓட, அந்த இடத்துல ஹார்ட் பேஷண்ட் பின்னாடி நம்ம ஏரோஸ்டெஸ் ரொம்பவே நல்லவளா இருக்கா பாருங்க, அவ உடையாந்துட்டு இருக்கா. கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த ஹார்ட் பேஷண்ட் காப்பாத்துவான்னு பார்த்தா அவளை விட்டுட்டு தலதறிக்க ஓடுறான். முதல்ல வந்து ரொம்பவே ஈஸியா அந்த ஏரோஸ்டெஸ முழுங்கிருது. இந்த சைடு தப்பிச்சு வந்த நம்ம புருஷன் பொண்டாட்டி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணோட அப்பா அந்த லவர் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் முதல்ல தின்னுருக்கும் அப்படின்னு புருஷன்காரன் சொல்ல, இந்த பொண்ணு சோகமா போய் நிக்கிறா. அப்ப பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றானா, அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்காது, தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாங்க. சமாதானப்படுத்திட்டு தண்ணி குடிக்கலான்னு அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டை பார்த்த உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்க, அந்த பொண்ணோட லவர் தாங்க வரான். அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அடுத்து அப்பா வரான், அடுத்து கண்ணாடி போட்டவன் வரான். 3 பேத்தையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா அவ. இதுல ஒருத்தன் உடையாந்ததுனால காலில் அடிபட்டு இருக்கும். காலில் அடிபட்டு ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கும். அப்படி அந்த ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கவன் எங்கன உட்கார்ந்து இருக்கான்னா, ஒரு முதல்ல தூங்கிக்கிட்டு இருக்க இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றான். அப்பதான் அந்த முதல்ல அப்படியே பையமா எந்திரிச்சு அந்த காலில் இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கவன அப்படியே ஒரு முழுங்கி தின்னுறது. எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது ஹீரோவை முதல்ல துரத்திட்டு வருது. ஹீரோவை முழுங்க பார்க்கும் போது சைட்ல குதிச்சு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இந்த கும்பல்ல நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணோடைய கால் வந்து கல்லுக்குள்ள மாட்டிக்குது. அதனால அந்த பொண்ணால ஓட முடியல. நேரா வந்த முதல்ல அந்த பொண்ணை அப்படியே முழுங்கி சாப்பிட்டுருது. இப்ப அந்த முதலைகிட்ட இருந்து தப்பிச்சு இங்கிட்டு வந்த நம்ம ஹீரோ, அவரோட பொண்ணு, புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு கொஞ்சம் பேரு தப்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு ஒரு ஐடியா சொல்றா, எனக்கு தெரியும், இங்க எங்க பச்சை இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போனாதான் தப்பிக்க முடியும், அவுட் சைடு போய் ஆகணும், காம்பஸ் எல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சண்டை போட, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது சேஃபா தங்குவோம், நாளைக்கு அதை டிசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள இருந்த அந்த டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க எல்லாத்தையும். மீதி தப்பிச்சு உயிரோட இருக்க சில பேர்த்த அந்த டென்ட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பொண்ணோடைய தவறை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாம் உள்ள தங்கி சேஃபா இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு காவல் காப்போம் அப்படின்னு நிறுத்துறாப்புல. அந்த கண்ணாடிக்காரனும் வெளியில இருந்து காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். உள்ள போன ஹீரோவோட பொண்ணு என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய புல்லட்ஸை எடுத்துட்டு வரா. புல்லட்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கும்ல அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து கொடுக்கறா. அதை வாங்கின நம்ம ஹீரோ அதை கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அப்படின்னு சுமல் பண்ணி பார்த்துட்டு, இல்ல எக்ஸ்பைரி ஆகல அப்படிங்கறனால கையில கொட்டிக்கிறாரு. தீப்பெட்டி வேணுமே அப்படின்னு ஹீரோ தேட, அந்த நேரத்துல தான் பொண்ணுக்காரியே ஒரு தீப்பெட்டியை கொடுக்கறா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் கோபம் வருது.
அதை கண்டுபிடிச்ச பொண்ணு உடனே இது என்னோடது இல்ல, பாய் ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாரா. பாய் ஃப்ரெண்டு அந்த தீப்பெட்டியை வாங்கிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த தீப்பெட்டியை எடுத்து அந்த மருந்தை பத்த வச்சுடுறான். வலி எடுக்காம இருக்க வாயில ஒரு கட்டைய வச்சு நம்ம ஹீரோ கடிச்சுக்கிறான். இந்த நேரத்துல புருஷன் பொண்டாட்டி ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு வெளியே வந்து எட்டி பார்க்க புருஷங்காரன் தான் பொண்டாட்டிட்ட சொல்றான் அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படிங்கிறத பொண்டாட்டிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணுக்காரி உடியாரும் போது கொஞ்சம் சாப்பாடு பிளைட்ல இருந்திருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நைட் இங்கேயே சாப்பிடலான்னு எல்லாரும் தப்பிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் பொண்ணுகிட்ட இன்னும் நீ ஸ்மோக் பண்றத விடலையா அப்படின்னு கேட்க கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். மீதி எல்லாரும் சாப்பிட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிறாங்க. இங்க வெளியில நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி போட்டான் பாருங்க, அவனும் தான் இருக்காங்க. கண்ணாடி போட்டவன் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல பார்க்க மேல இருந்து ஒரு எலும்பு கூடு கீழே வந்து பொத்துன்னு அவன் பக்கத்திலே விழுவுது. அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு அதிர்ச்சி ஆகி பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இது முதலைங்கல்ல வேற ஏதோ இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சேர்ந்து குரூப்பா எடுத்த போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு சிலந்தி வலை வந்து கீழே விழுவுது. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த டென்ட்டுக்குள்ள போய் பார்க்க பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் அங்க சாஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது பழங்கள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ உள்ள போறாப்ல. இன்னும் தப்பிச்சு நிறைய பேர் போயிருப்பாங்க பாருங்க. அதுல இந்த ஹார்ட் பேஷண்டும் அந்த யூடியூப் காரியும் இருக்கா பாருங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த யூடியூப் காரி எதையோ மிதிக்கிறா. அது என்னவோ விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி காலை தூக்க அங்கிருந்து போய் இன்னொரு இடத்து மேல மோதிக்கிறா. அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லா எதவ பச்சையா கொலன்னு இருக்கு. அங்கிருந்து தண்ணி வேணும், தண்ணி எடுத்து கழுவலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து யூடியூப் காரை போகும்போது அந்த பச்சையா கொலன்னு இருந்த இடத்துல இருந்து ஒரு கால் மட்டும் வெளியே தெரியுது. அது வேற எதுவும் இல்ல, சிலந்தி பூச்சி தான். பெரிய பெரிய ராட்சச சிலந்தி பூச்சிகள் இருக்கு. இந்த ராட்சச சிலந்தி பூச்சிகள் தான் படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம். ஒரு முதல்ல வந்து ஒருத்தனை முழுங்கி தின்னிருக்கும், இன்னொருத்தன் தப்பிச்சு வந்து இங்க டென்ட் போட்டு சேஃபா எப்படியோ முதல்ல கிட்ட தப்பிச்சு வாழ்ந்திருக்கான். ஆனா இந்த சிலந்தி அவனை விடல. அந்த சிலந்தி அவனை கொன்னு மேல எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட கீழே போட்டிருக்கு. கடற்கரை ஓரத்துல இருந்த நிறைய பாடிகள் காணா போச்சு பாருங்க. அதையும் இந்த சிலந்தி பூச்சிகள் தான் தூக்கிட்டு வந்திருக்கு. இங்க புருஷன் பொண்டாட்டி லவர் பாய் பொண்ணு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரனும் இங்கதான் இருக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா எல்லாத்த சுத்தியும் அந்த சிலந்தி வலை கட்டி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு மேலேயே ஏகப்பட்ட ராட்சச சிலந்திகள் இருக்கு. இந்த சிலந்தி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அசைவே இல்லாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு இந்த 5 பேரும் வெளியில எந்த சவுண்டும் கேட்காம அப்படியே மெதுவா வராங்க. அந்த சிலந்தியோட காலு பெரிய கத்தி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. அதுல இடிச்சிடாம வெளியில வந்தவங்க சேஃபா போகணும்னு பார்க்கும்போது அங்கிருந்த இன்னொருத்தன் சிலந்தி பின்னி வச்சிருக்க வலையிலே போய் மாட்டிக்கிறான். அவன் சட்டையை கலட்ட சொல்லி எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இந்த கண்ணாடி